இந்த இனிய மாலை பொழுதிலே இங்கு என்னுடைய அழைப்பிற்கேற்ப சமுதாய வானொலியின் தமிழ்நாடு புதுச்சேரி பிரிவு தொடக்க விழாவிற்காக இந்த சிறுவனின் அழைப்பிலே இந்த ஒலிபரப்பு துறையை சுவாசமாக கருதி வளர்ந்தவர்களில் நான் ஒருவன். இந்த ஒலிபரப்பு துறையின் நுட்பங்களை அறிந்து அதை ஒரு தவமாக மேற்கொண்டிருக்கும் சில பெருமக்களில் அவர்களுடைய அடிச்சுவட்டில் சென்று சேர வேண்டும். அதை நம்முடைய தலைவர்களுக்கும் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் நாம் எடுத்துச் செல்ல வேண்டும். இதற்காக ஒரு செயற்குழுவும் அமைக்கப்பட இருக்கிறது. தமிழகம் மற்றும் புதுவை பகுதிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் இன்று தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார்கள். தயவு செய்து உங்கள் அனைவருடைய ஒருமித்த கருத்துக்களை ஆதரவை தந்து உதவுமாறு வேண்டி இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இனி விழா தொடங்குகிறது. வாங்கி பிஎல்லாம் மிஷின் எக்யூப் பண்ண வாங்கிவிட்டேன். ஆரம்பிப்பதற்கு எனக்கு இதெல்லாம் செய்து விட்டேனே தவிர ஆரம்பிப்பதற்கு ஒரு மனம் இல்லை. ஏனென்றால் கேஎல் ரேடியோ, இந்த சேட்டலைட் ரேடியோ ஒன்று ஆரம்பித்து விட்டோம். சேட்டலைட் ரேடியோ என்பது ஒரு அமெரிக்கன் ஸ்பான்சர் சேட்டலைட். அந்த சேட்டலைட் எங்களுக்கு ஒரு சேனல் கொடுத்தாங்க, தமிழ் சேனல். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தது. அந்த கம்பெனி திவால் ஆகிவிட்டது, அமெரிக்கன் கம்பெனி. சேட்டலைட் டிஃபெண்ட் ஆகிடுச்சு. அதனால் அதை நடத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் கே என்பது கிருஷ்ணமூர்த்தி லக்ஷ்மி விஜய் ரேடியோ, என்னோட பிரதர் பேரும் எங்கள். இட் வெரி சக்ஸஸ்ஃபுல் ரேடியோ. ஃப்ரம் ஆல் ஓவர் தி வேர்ல்ட் வி யூஸ் டு கெட் ரெஸ்பான்ஸ். எந்த இந்தியாவில் வெரி குட் ப்ரோக்ராம்ஸ். இப்போ எங்கள் ரேடியோ எல்லாம் ரெடியாகிவிட்டது. அடுத்த மாதத்தில் கட்டாயம் ஆரம்பித்து. இந்த காலகட்டத்தில் நான் இந்த அசோசியேஷன் இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முக்கியமாக உங்களுக்கு தெரிய வேண்டியது ஒன்று, எப்படி நீங்கள் பணம் தயார் பண்ணுவார். நீங்கள் சில மாதம் எவ்வளோ 50,000 1 லட்ச ரூபா செலவழியும். இந்த பணத்தை எப்படி நீங்கள் காம்பன்சேட் பண்ணுவீங்க? அதுக்கு உங்களுக்கு ஏதாவது வழி இருக்கா? அது உங்கள் நீங்கள் நடத்தக்கூடிய ஆளுக்கு தான் சொல்லணும். எனக்கு தெரியல, எனக்கு வழி தெரியும். நான் எப்படி உங்களுக்கு எனக்கு தெரியும். நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? பணம் இல்லாமல் நீங்கள் எத்தனை நாளைக்கு இந்த ரேடியோ உங்களால் நடத்த முடியும்? டாக்டர் ஸ்ரீதர் அவருக்கு தான் மேஜிக் வழி இருக்கான்னு கேட்டுதான் சொன்னால் கேட்டுருக்காங்க. எனக்கு தெரியவே இல்லை. பிகாஸ் since I am running a newspaper, I know the methodology. I know a lot of advertisers. Definitely they will sponsor our, because of our brand name. So என் வழி வேற வழி. இந்த மற்ற இவங்களுக்கு எப்படி பண்ண போறீங்க? அதுக்கு அந்த கொஸ்டினை கட்டாயம் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். எல்லாரும் பண்ணுறாங்க, நானும் பண்ணுறேன், கம்யூனிட்டி பண்ணேன், பிரயோஜனம் இல்லை. ஹவு லாங் கேன் யூ சஸ்டைன்? எத்தனை நாளைக்கு நீங்கள் தாக்கு பிடிப்பீங்க? ஒரு ஸ்டேஷன்னா கம்ப்ளீட்டாக ஒரு சார்ட் இன்ஜினியர் நீங்கள் 2 ஷிஃப்ட் நடத்துறீங்கன்னா காலையில் 6 சாயங்காலம் 9 மணி வரைக்கும் 2 ஷிஃப்ட் ஆகிப்போகுது. 2 ஷிஃப்ட்டு 2 பேராக வேணும். ப்ரோக்ராம் ஒரு ஆள் ஸ்டேஷன் டைரக்டர் மாதிரி ஒரு வேணும், கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக எல்லாம் மானிட்டர் பண்ணேன். தென் வெளியில் போய் இன்டர்வியூ பண்ணுறது, ரெக்கார்டிங் பண்ணுறதுனா ஒரு ஆள் வேணும். இவங்களுடைய கூட்டு மாத செலவு என்ன வரும்? இப்போ யார் நடத்துகிறாங்க ஆக்டிவாக அவங்க தான் சொல்லணும். இதோடைய ரெவன்யூ மாடல் எப்படி, என்ன பண்ண முடியும்? இந்த கேள்விக்கு நீங்கள் யாராவது அடுத்த பேசக்கூடிய வரக்கூடியவர் வந்து சொல்லி ஆகணும். யூ வாண்ட் டு சே சம்திங். டோட்டல் சினோரியை நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் உள்ள ரேடியோ ஸ்டேஷன்ஸ் கூடாதுமே இட் இஸ் அஃபிலியேட்டட் டு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். சரிங்களா? ரைட்? Most NGOs are very limited, maybe 2 or 3 or 4. ஆனால் நார்த்தில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி NGOs தான். If I am mistaken, I am please correct me if I got any. உட்காந்துருந்தாங்க. யாருக்கு சத்தம் போட முடியுமோ அவன் தான் டிபேட்டாக இவங்கெல்லாம் தோற்று போயிட்டு பின்னாடி வந்து தோற்று போயிட்டா தமிழ்நாடு ரெப்ரசன்டேஷனே இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிப்போம். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் டெமோக்ராட்டைஸ் பண்ணி உங்களுக்குள்ளே சவுத் ஜோனில் நீங்கள் ஒரு பிரசிடென்ட் எலெக்ட் பண்ணிக்கிங்கன்னு சொல்லி இவங்கெல்லாம் நாமினேஷன் கொடுத்தாங்க.
ஆனால் என்ன கொஞ்சம் தூங்கி போட்டோம். இமெயில் அனுப்பிச்சு ஒரு டேட்டெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணாங்க, ஓட்டிங் போடுங்கன்னு சொன்னாங்க. இந்த என்டையர் சவுத் ஜோன் நம்மலாம் 2 தடவை ரிமைண்டர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. நாம் யாரும் வைஸ் பிரசிடென்ட் ஆகலை, ஒரு கேரளாக்காரர் வைஸ் பிரசிடென்ட் ஆகிட்டார். அதனால் கோவம் ஆத்திரங்களெல்லாம் வந்துருக்கு. அதனால் இது ஆரம்பிக்கலாம்னு சொன்னபோது சொன்னேன், நம்ம வந்து இந்த அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணதுக்கே காரணம் கம்யூனிட்டி ரேடியோ அசோசியேஷன் தங்கராஜன் நானும் 2005-2006 யோசிச்சுருக்கோம். தமிழ்நாட்டில் உள்ளவங்க தான் கூப்பிடலாம். என்ன சார் நீங்கள் ஒரு தடவை வந்தீங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்கு? 2004 அப்புறம் அடுத்த மீட்டிங் இருந்து ஆமாம் 7 பேர் வந்தாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் மீட்டிங் நடத்தினோம். ஜாயின்ட் செக்ரட்டரி வந்தார், அப்பவும் வந்தாங்க 7 பேரும். அப்போலேருந்து தமிழ்நாட்டில் உள்ளவங்க தான் கூப்பிடலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நடக்கலை. இப்போ உண்மையாக பார்க்க பார்த்தீங்கன்னா 85 பேர் தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணிருக்காங்க கம்யூனிட்டி ரேடியோ. நான் அந்த இதில் இருக்கிறதுனால சொல்கிறேன், என்கிட்ட தான் இருக்குது டேட்டா. 85 பேரில்